ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. ஐயோ என்ன ஆச்சு? இந்த வாரம் கேப்டனாக வர போகிறாரு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இந்த பாத்ரூம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கண்ணாடியான அழகு சாதன பொருட்கள் பார்க்குறதுக்கு பளிர்னு இருக்கிற மாதிரி நிறைய பொருட்கள்லாம் இருக்குது. அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தன்னை பிரதிபலிப்பதற்காக அங்கே மூஞ்சில் வந்து அப்படியே அப்பப்போ வந்து மேக்கப்லாம் போடுவாங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இன்னொரு பக்கம் வந்து அது ஒரு டேஞ்சரும் கூட. அந்த மாதிரி நிறைய நேரங்களில் நிறைய பேருக்கு அடிபட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரிக்கு அடிபட்டு மண்டையில் ரத்தமே வந்துருச்சு போல இருக்குது. அந்த கண்ணாடியில் இடித்து பாவம் ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதை வந்து நம்ம அன்சிதா தான் வந்துட்டு அந்த மஞ்சள் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க, ஜாக்லின் வந்து வைக்கிறாங்க. பாவம் ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா நம்ம இங்கே வந்து விளையாட வந்திருக்கோம், இதில் வந்து இந்த மாதிரி படம் எவ்வளோ காண்டாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு விஷயத்தை தீபக் சொல்கிறார் என்னென்னா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, டிடி இன்ஜெக்ஷன் வந்து போட்டிருப்பாங்களா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உள்ளே வரும்போது எல்லாருக்குமே அந்த டிடி இன்ஜெக்ஷன் போடுவாங்க போல இருக்குது. அது வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு அதனால தான் நம்ம வந்து அடிப்பட்டவொடனே ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடுங்கன்றாங்க பார்த்தீங்களா, அதை முன்னாடியே இங்கே கொடுத்துருப்பாங்க போல. ஸோ எல்லாமே ப்ரிப்பரேஷன் தான் போல பிக் பாஸ் வீட்டில். அதனால் எந்த இது நடந்தாலும் அங்கே வந்துட்டு ஒரு கிளினிக் மாதிரி செட்டப் பண்ணி டாக்டர்ஸ் எப்பயுமே 24 hours அங்கேயே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் உண்மையிலே பார்க்குறது நல்லா இருந்துச்சு. பட் இது வந்து கொஞ்சம் தேவையில்லாத இதுவாக இருக்குமோ அப்படிமா இருந்துச்சு. கொஞ்சம் பாவமாக இருந்தது. ஏன்னா அந்த பையன் இப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்க பையன். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவருக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ராணுவ ரசிகர்களாக இருப்பாங்கள்ல, அவங்களாம் சொல்கிறாங்க. ஏன்னா எப்படி வந்து வேணுன்ட்டுமே வந்துட்டு ராணுவ குத்துனீங்க, இது நல்லா உங்களுக்கு வேணும், அதையும் தெரிஞ்சே குத்திட்டு அங்கே வந்து சமாளிக்கிறீங்களே விஜய் சேதுபதி முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த பிரேக்கில் வந்து என்ன சொல்கிறீங்க, இவங்க வந்து கேட்பாங்க, ஜாக்லின் என்னடா அஷ்டபோல இருக்குது சொல்லவே இல்லை, அதுக்கப்புறமாடா என்கிட்ட வந்து அந்த மாதிரி புலம்பிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ அவர் அப்படியே முதல்ல இல்லைன்ட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு நம்மட்டு சிரிச்சிருப்பார், அஷ்டம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதையும் வந்து கலாய்ச்சி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.